பாஜக பாருங்க ஒருத்தத்த ஒரு சைஸ் ஆக்குறான். அந்த அம்மா கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள நின்று மைண்ட் டோர் அந்த டோர் பூட்டிட்டு வீட்டுக்குள்ள கொடி காட்டுது. ரோட்ல நின்னு கொடி காட்டல, வீட்டுக்குள்ள நின்னு கொடி காட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கண்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ள நின்னு கொடி காட்டுது, வெளியே காட்டல. சைஸ் ஆகிறான் பிஜேபியில, சைஸா. அதனால அண்ணாமலைக்கு சொல்றேன், நீ ஒரு பிளக்கா பையன், தெருவுல பம்பர ஓடுற, கோலி ஆடுற ஒரு பரதேசி, அரட்டவுசர் போடுற பையன். அதனால காவிரி பிரச்சனை பத்தி, மேகதாட் பத்தி, அரசியலை பத்தி பேச எதுவும் தகுதி இல்லாத ஃப்ராடு பையன். எத்தனை ஆயிரம் கோடி நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்கடா. இன்னும் கொஞ்ச நாள் போனா அதானிக்கே கடன் கொடுப்பாமா தெரியுது. சோ இப்படி ஒரு பரதேசி பையன் இந்த அண்ணாமலை. பார்லிமெண்ட் ஏன்டா எக்ஸ்ட்ரா சேர் போட்டு வச்சிருக்கீங்க? பார்லிமெண்ட் கட்டும் போது பிளான் பண்ணி கட்டிக்கிறான். இங்கெல்லாம் குறைச்சிட்டு அதிகமான எண்ணிக்கை வடமாநிலத்தை வடக்கான் சேர்த்து விட்டுருது. ஏன்னா தொடர்ந்து இவன் தான் பிஜேபி தான் வரணும், மோடி அதிபரா வரணும். இது சங்கி பசங்க பண்ற கேவலமான அரசியல். இந்த சங்கி கூட்டத்தை ஆண்மையோடு, புயல் குணத்தோடு, போர் குணத்தோடு எதிர்ப்பதற்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார். நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி உறுதியாக நின்ற இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். டே சங்கி பசங்களா, உங்களுக்கு சங்கு ஊத போறதே எங்க நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று தெரிவித்துக் கொண்ட அண்ணாமலை சொல்ற, டே இனிமே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தாது.